வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ஃப்ரூட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கிறிஸ்மஸ் கேக், ஃப்ரூட் கேக், ப்ளம் கேக், நட்ஸ் கேக், இப்படி நிறைய பேர் இருக்குது இதுக்கு. இந்த ப்ளம் கேக் வந்து வெளிநாடுகளில் ஆல்கஹால் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வைப்பாங்க. ரம், ஒயின் இந்த மாதிரி இதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சு ஒரு நாள் முன்னாடியே அதில் இந்த கேக் செய்வாங்க. நாம் வந்து ஃப்ரூட் ஜூஸில் இந்த நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு இந்த கேக் பண்ண போகிறோம். இது டோட்டலாக எக்லெஸ் கேக்குங்க. கிறிஸ்மஸ் காலங்களில் இந்த ஆர்டர்ஸ் கொஞ்சம் நிறையா வருங்க. மற்ற நேரங்கள்லேயும் இந்த கேக்கோட டேஸ்ட் பிடிச்சி நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இது ஒரு 1/2 kg கேக்கான ரெசிபி. இந்த கேக்கை நாங்கள் என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறோங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கிறேன். அதை கட் பண்ணி நான் ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸில் இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் பாதாம், 1 கப் முந்திரி, கொஞ்சம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கிறேன். அது வந்து ரெட் கலர், எல்லோ கலர், அப்புறம் க்ரீன் கலர், இது 3 கலரும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் உலர் திராட்சை, அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண டேட்ஸ். இதை ஒரு 3 மணி நேரமாச்சும் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் ஊற டைமில் இந்த கேக்கான மற்ற வேலைகளை நாம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு டின்னை க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg பண்ண போகிறதுனால 6 inch டின் எடுத்துருக்கிறேன். இது பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக்கில் சேர்க்குறதுக்கு கேரமல் சாஸ் பண்ணணும். அது இப்போ பண்ணிடலாம். 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதை வந்து சும்மா தான் வறுக்கணும், ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த சர்க்கரையிலேயே வந்து தண்ணி விடும். இது நல்லா கேரமலைஸ் ஆகி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்குது. இப்போது சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகி இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உள்ளே சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம கேரமல் சாஸ் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கேரமல் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 2 ஏலக்காய், 1 கிராம்பு, ஒரு சிறிய துண்டு பட்டை, இது 3 சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வெசலை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த டைமில் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 350 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சம் கொக்கோ பவுடர், இதுவும் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவில் சளிச்சதுக்கப்புறமா நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக்கான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவு பால் எடுத்துருக்கிறேன். நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரையை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு 3 போர்ஷனாக தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமல் சாஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம ஜூஸில் ஊற வச்சுருக்கிற நட்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது இல்லாட்டியும் பரவாயில்ல. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற டின்னில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக நட்ஸு போட்டுக்கலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன்.
இப்போ இது ஒரு தடவை நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற வெசல்குள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். இதுக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆகும் இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு. நீங்கள் ஓவனில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 45 நிமிஷம் ஆகும். 180 டிகிரியில் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். 50 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா எடுத்துருங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் சேல்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கை நாங்கள் 1/2 kg 350க்கு கொடுத்துட்ருக்குறோம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.